மகளிர் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு என்பது திமுகவின் தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். அன்புமணி அவர்களுடைய அறிக்கை சொல்லும் விஷயம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தமிழக முதலமைச்சர் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு இன்று காலை 5000 ரூபாய் தொகையை அவர்களுடைய வங்கி கணக்கில் விடுவித்திருக்கிறார். இது ஆளும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தெரிவித்திருக்கின்றன. அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் இதனை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றன. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசினுடைய இந்த 5000 ரூபாய் வரவு வைத்திருப்பது என்பது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று விமர்சனம் செய்திருக்கிறார். தேர்தலின் போது அனைத்து அரிசி அட்டை வாங்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்த திமுக அதன் பிறகு 2 ஆண்டுகளாக அந்த திட்டத்தை செயல்படுத்தாத நிலையில் மக்களவை தேர்தலுக்கு முன்னதாகத்தான் அத்திட்டத்தை செயல்படுத்தியது என்றும் தற்போது கூட 1,10,00,000 பெண்களுக்கு இன்னும் அந்த தொகை வழங்கப்படாமல் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தற்போது இந்த தோல்வி பயம் காரணமாக இன்று ஒரேடியாக ஒவ்வொரு அந்த ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு 5000 ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஆட்சி கையை விட்டு போவது உறுதியான இதை உணர்ந்து கொண்ட திமுக தோல்வியின் வெளிப்பாடாக இதை செய்திருப்பதாகவும் விமர்சனம் செய்திருக்கிறார். எனவே அடுத்த 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடுத்து நிறுத்த எதிர்கட்சிகள் திட்டம் தீட்டியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி, ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு எவ்வித தடையும் கிடையாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்றும், ஆனாலும் கூட முதலமைச்சர் இவ்வாறு இந்த 5000 ரூபாய் விடுவித்திருப்பதற்கு ஒரு தேர்தலே காரணம் என்ற ஒரு கருத்தையும் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கை வாயிலாக விமர்சனம் செய்திருக்கிறார். பார்த்திபன், நன்றி சங்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.